லாஸ்ட் சாட்டர்டே வந்து நானே என் ஹஸ்பண்ட் எப்பயும் போல் ருத்வி பாப்பாவை விட்டுட்டு அதித்தி பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு ஷாப்பிங் போயிட்டோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என் சின்ன நாத்தனார், அதாவது என் ஹஸ்பண்டோட 2வது அக்கா வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க. அதுக்காக நாங்கள் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறக்காக போனோம். அண்ணி, அண்ணா, அப்புறம் என் மதர் இன்லா எல்லோரும் முன்னாடியே பர்னி சில்க்ஸ் போயிட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் தான் போனோம். போகிறக்குள்ளேயே அண்ணி எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து எனக்கு ஒரு சாரீ எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். கிளம்புறதுக்குள்ளேயே அங்கே நிறைய ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணணுன்னா எல்லாருக்கும் எடுக்கணும், குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் எடுக்கிறதுனா கொஞ்சம் லேட் ஆச்சு. அந்த டைமில் உள்ளுக்குள்ளே நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் விளையாண்டோம். அதித்தியும் ஒன்று விளையாண்டா. அதித்தி வந்து ஃபஸ்ட்டு டைம் கையில் மெஹந்திலாம் போட்டுக்கிட்டா, நானும் போட்டுக்கிட்டேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதெல்லாம் போட்டுட்டு நாங்கள் லக்ஷ்மி மெட்டல்ஸ்லாம் போயிட்டு வந்தோம். ஆக்சுவலி நாங்கள் மதியம் இல்லை 1 o'clock அங்கே போனோம். நானும் என் ஹஸ்பண்ட் பாப்பா வீட்டுக்கு ரிட்டன் வரப்போ 8 மணி ஆயிடுச்சு. நாங்கள் ருத்வி பாப்பா விட்டுட்டு போயிருந்தோம். அதனால் அம்மா செம்மத்திட்டு. அதனால் அந்த அன்றைக்கி என்னால் வீடியோ கண்டினியூ பண்ணவே முடியலைங்க. நிறைய இந்த மாதிரி இப்போ புதுசாக துணி கடையிலலாம் போனோன்னா, ஷாப்பிங் போனோம்னா இந்த மாதிரி ஃபன் அண்ட் கேம்ஸ்லாம் வைக்கிறாங்க சம்மர் லீவில், குட்டீஸ் எல்லாம் என்கேஜ் பண்ணுறதுக்காக போல். அப்புறம் நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி லக்ஷ்மி மெட்டல்ஸில் போய் பாத்திரம்லாம் வாங்கி கொடுத்துட்டு, பாத்திர கடைக்கு போனால் நம்ம கை சும்மா இருக்குமா, நானும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நிறையா இல்லை, கொஞ்சம் ஸ்பூனு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் வீட்டுக்கு. சரி, முன்னாடி உட்காந்து விட்டுட்டா, அங்கே உட்காந்து விட்டா பார்த்துக்குப்பா. தேங்க்யூ. இதில் முன்னாடி ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஒரு க்யூட்டான பையன், நான் அவனுக்கு வந்து ஆர்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க, அது வீடியோ எடுக்கிறதுக்கு கேட்டேன். அதுக்கு ஹேர் எல்லாம் க்யூட்டாக சொன்னான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரிலாம் பேசுகிறது. அதித்திக்கு அதுக்கப்புறம் மெஹந்திலாம் போட்டோன்னு சொன்னேன்ல, அந்த கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக போட்டுக்கிட்டு காமிச்சிட்டு இருந்தா. அந்த மெஹந்தி வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் காமிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா, ஆசையாக பார்த்துக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் மருதாணிலாம் வச்சு விட சொல்லி வச்சுக்கிட்டா. குழந்தைங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப ரொம்ப ஆசையாக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கே. பலூன் எல்லாம் கொடுத்தாங்கங்க. இந்த பலூன் அதித்தி கையில் இருக்கிறது நான் சின்ன பொண்ணாக இருக்கப்பருந்து துணி கடையிலலாம் போனோன்னா கொடுப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி பலூனில் ரொம்ப பிடிக்கும். அந்த பிளாஸ்டிக் எடுத்து வச்சுப்பேன். வீட்டில் வந்து வேறு பலூன்லாம் ஊதி நான் மாட்டிப்பேன். நேற்று நைட்டு வீட்டுக்கு வரப்பே 7:30 ஆகிடுச்சு. அம்மா செம்ம கடுப்பில் இருந்தாங்க. சரி நம்ம உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அம்மா டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு நான் எதுவுமே பண்ணல. சண்டே மார்னிங்காக நான் 6:30க்கு எழுந்திரிச்சு அம்மாவை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன் பஸ் ஸ்டாப்பில். அம்மா கடைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து அதித்தி ருத்வி 2 பேர்த்திக்கும் மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கெலாம் கொடுத்துட்டு அப்புறமா நான் இப்போ வீடியோ எடுத்திருக்க மாட்டேன். நேற்று நைட்டோட என் பண்ணலான்னு நினச்சேன். எனக்கு இந்த பேக்கேஜ் 2 வந்திருக்கு. எனக்கு வந்து இது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த பேக்கேஜ், என்னோட கிச்சனுக்காக வாங்கினது. சரி, அதை உங்க கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் மெஹந்தி நேற்று வச்சேன் இல்லையா, நல்லா டார்க்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மெஹந்தி வந்து நான் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இருக்குன்னு தெரியுங்களா? நினைக்கிறேன் 22ல் வந்து எனக்கு வளகா பப்பு வந்து 2 கையிலையும் ஃபுல்லாக வச்சது. எனக்கு இந்த மருதாணி மெஹந்தி எதுனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வச்சுருந்தேன் ரொம்ப ஆசையாக. என்ன பண்ணுவேன்னா, மருதாணி வச்சாலும் சரி, மெஹந்தி வச்சாலும் சரி, சின்ன வயசில் வந்து நைட்டு வச்சுன்னா காலையில் அது ரொம்ப காஞ்சி போயிடும். அப்போ தான் எடுத்து ஆசையாக பார்ப்பேன். கொஞ்சம் பெருசாக தான் அது ஸ்டெயின் அடுத்த நாள் தான் தெரியுங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் மெஹந்தி விழுந்தது எடுத்துடும், மருதாணி அப்பயும் வச்சுருப்பேன். இப்போலாம் ஒரு 2 மணி நேரத்தில் எடுத்துனா பேபிஸ் இருக்கனால என்ன பண்ணுவேன்னா, நைட் எடுத்துட்டாலும் இடையில எந்திரிக்கிறப்பெல்லாம் பார்ப்பேன், நல்லா டார்க்காக இருக்கா. வீட்டில் வச்சுருக்கவங்க விட நம்மளுக்கு டார்க்காக இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பேன். ஸ்டில் இப்பயும் நான் அப்படி தான் பண்ணுறேன். ருத்வி இடையில எந்திரிக்கிறப்பெல்லாம் அவளை பார்ப்பேன்ல, அப்போல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு கையை தான் பார்த்தேன். அது ஆட்டோமேட்டிக்காக போகுது. என்ன மாதிரி யாரெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். சரி, ரொம்ப நேரம் பேச வேணாம். நான் இது சாரீ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி மெட்டல்ஸ் பாத்திர கடைக்கு போய் அன்றைக்கெலாம் திங்ஸ் வாங்கிட்டு நானும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். ஸ்பூனு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த சாரீ வாங்கிட்டு வந்தேன் நேற்று. இந்த மாதிரி பெரிய பார்டர் வச்ச சாரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப பிளெயின் தான், ராணி பிங்க்கும் இல்லை பீச்சும் இல்லை, அந்த மாதிரி கலரு ஸ்ட்ரைப்ஸு. அங்கங்கே இந்த பெரிய பெரிய புட்டா டிசைன் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பழைய மாடல் சாரீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ப்ரைஸ் இல்லைங்க, 1000 rupees தான். ஸோ நான் இது ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் அதித்திக்கு 2 கவுன் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ராக்ஸ் இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான் அதித்திக்கு. சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போவுமே இந்த மாதிரி போனோன்னா பெரிய சைஸாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த ட்ரெஸ் ஒன்று வாங்கிட்டு
ரெண்டுமே 600 வந்துச்சு. இது ரெண்டுமே பெரிய சைஸ் தான். அதித்திக்கு ரொம்ப பெருசு தான், பட் ஸ்டில் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி கொஞ்சம் பெருசாக நானா போட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு. சரி நம்ம மெயினாக இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிடலாம். இதை கட் பண்ணுறதுக்கு நான் நெயில் கட் எடுத்துட்டு வந்தேன். இந்த கத்திரி கொல்லை எடுத்துட்டு இருந்தா அதித்தி வச்சுட்டு சமாளிக்க முடியல. இவ்வளோ நேரம் இங்கேயே சுற்றிட்டு இருந்தா. இப்போ தான் நான் வெளியில் அவங்க அப்பா அனுப்பிச்சி விட்டேன். இது வந்து 500 ml. நான் வந்து ஒரு இதில் பர்டிகுலராக இருந்தேன். என்னன்னா ஷேப் வந்து ரவுண்டாக வாங்கினா சர்க்கிள்னா ஐ மீன் ஸ்கொயர்னா ஸ்கொயர், சர்க்கிள்னா சர்க்கிள், ஸ்கொயர்னா ஸ்கொயர்னு வாங்கினேன். பட் ஸ்கொயர் ஷேப்ஸ்னால் கொஞ்சம் ஈஸியாக பிளேஸ் பண்ணுறதுக்கு இருக்குமோன்ற மாதிரி என்னோட இது. அதனால நான் இப்படி வாங்கினேன். கண்ணாடி ஜாடி. எனக்கு அதே மாதிரி லிட்டு வந்து எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நான் யோசித்தேன். அதனால சரி இது வாங்கியிருக்கேன். இதே மாதிரி தான் நான் 1000 ml ஜாடியும் வாங்கியிருக்கேன். அண்ட் நான் ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு இருக்கேன். நான் இனிமேல் வந்து என்னோட vlogsல இல்லைன்னா டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் ஒரு ரீல்ஸ் வந்து எப்படி போடலான்னு இருக்கேன்னா, இது வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு கண்டென்ட் வந்து டெய்லி எல்லாருமே இதே மாதிரி மினி vlogs தான் போடுறாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி எனக்கு கொஞ்சம் கண்டென்ட்டுக்காக நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, நான் வந்து என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்ச மெமரிஸ், இந்த மெமரி வந்து என் லைஃப் லாங் நான் மறக்கவே மாட்டேங்கிற மெமரி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸோ என்னோட ஃபாலோவர்ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி அந்த மெமரி வந்து நான் லைஃப் லாங் மறக்கவே கூடாது, நான் யார்கிட்டனாலும் செரிஷ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்க போகிற மொமெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பேர் மென்ஷன் பண்ணுவேன்னா மென்ஷன் பண்ணி கூட படிக்கிறேன். இல்லைன்னா நான் அதை படிக்கிறேன். எல்லாருக்கும் அதை கேட்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து இவ என்ன யோசிச்சு பண்ணாலா, இவ அவங்கள பார்த்து பண்ற அப்படிலாம் நீங்க சொல்லவே வேணாம், நானே சொல்றேன். நான் ரீசெண்டா மேபிள் ஆர்த்தி அப்படிங்கிறவங்களோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு அவங்க வந்து கோஸ்ட் ஸ்டோரிஸ் ஷேர் பண்றாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நல்லா இருக்குல்ல, ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி நல்லா இருக்கு. ஸோ நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் மெமரிஸ் இருக்கு, அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஹேமலதா பழனிசாமி _writing பேஜ்ல எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதை படிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நானும் அதை படிச்சு சந்தோஷப்பட்டுக்குவேன், கேட்கறவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தான். பாய்.